வணக்கம் மக்களே. நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம 60 வயதுக்கு அப்புறம் கூட நம்ம பார்த்தோம்னா தடுமாறாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், அதாவது 60 வயசுலையும் 30 வயசு மாதிரி ஹெல்த்தியாக நம்ம இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வயதாகும் போது அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை முறை மட்டும் கிடையாது, நம்முடைய உணவு பழக்கத்தையும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். வயதாக வயதாக நம்முடைய உடலுக்கு வேண்டிய தேவையான ஊட்டச்சத்துக்களுடைய அவசியமும் மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உணவு முறைகளை நம்ம மாற்றிக்கணும். இப்போ எல்லா வீடுகளுமே முதியவர்கள் இருப்பாங்க, அதிலும் 60 வயது கடந்தவர்கள் இருப்பாங்க. அவங்களாம் கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளணும், உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா சொல்லுவாங்க. இப்போ வயதாகும் போது சாப்பிடக்கூடிய உணவினுடைய அளவும் குறைந்து கொண்டே போகும். அதனால உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களினுடைய அளவுமே குறையும். ஸோ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாமல் பாதுகாத்துக்கணும். அப்போ சில நம்ம உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ உணவு முறையில் மாற்றம் செஞ்சிட்டோம் அப்படின்னா வயதாகும் போது கூட எந்த மாதிரியான ஊட்டச்சத்து குறைபாடுமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த உணவு முறை வழிவகுக்கும். அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் உணவுகள் எடுத்துக்கணும்ன்றதை பற்றி தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ கால்சியம், விட்டமின் டி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் வயதானவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கால்சியம் மற்றும் விட்டமின் டி ஆகிய இரண்டுமே எலும்புகளினுடைய அடர்த்தி குறையாமல் பார்த்துக் கொள்வதற்கு தேவையாக இருக்கக்கூடிய அடிப்படை ஊட்டச்சத்துக்கள். ஸோ இந்த இரண்டு ஊட்டச்சத்துக்களுமே அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை கட்டாயம் நீங்கள் தினசரி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். பால் பொருட்கள் முதன்மையானதாக உங்களுக்கு இருக்கணும். லாக்டோஸ் அலர்ஜி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பதிலாக நீங்கள் இலை வடிவ காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கொண்டு இந்த கால்சியம் சத்துக்கள்லாம் நீங்கள் பெறலாம். சிறிய கொழுப்பு இருக்கக்கூடிய மீன் வகைகள், அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக தராத நல்லது செய்யக்கூடிய கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீன் வகைகள்லாம் எடுத்துக்கொள்ளலாம். முட்டை ஆகியவற்றை கூட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் 20 to 30 நிமிடங்கள் காலை நேரம் மிதமான வெயிலில் நீங்கள் நடக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி நடக்கும்போது உங்களுடைய தோள்களில் விட்டமின் டி சத்து பெறப்பட்டு அது உங்களுக்கு கிடைக்கும். விட்டமின் டி கிடைச்சது அப்படின்னா அந்த விட்டமின் டி சத்து உங்களுடைய உடலில் கால்சியம் சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தும். இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய உடல் எலும்புகளை பராமரித்துக் கொள்வீங்க. உங்களுடைய உடலும் வலுவாக இருக்கும். அதாவது வயதானதுக்கு அப்புறம் கூட ஓரளவுக்கு நீங்கள் வலுவாக தென்படுவதற்கு இந்த உணவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை வயதானவர்கள் 60 வயதுக்கானவர்கள்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பொதுவாகவே வயதாகும் போது ஜீரண மண்டலத்தினுடைய செயல்பாடும் குறைய ஆரம்பிக்கும். அதனால ஜீரணம் மெதுவாக ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் பிரச்சனைலாம் அடிக்கடி ஏற்படக்கூடிய அபாயம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முதல் காரணமே அவங்க தண்ணீர் போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளாததும் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அதுக்கு காரணம். அப்போ நார் சத்து வளமான நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்த்துட்டு நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய முழு தானியங்களான குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளலாம். நார் சத்து உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி உணவுகள் உங்களுக்கு மலச்சிக்கல் அதாவது உங்களுடைய கழிவுகள் மலச்சிக்கல் ஏற்பட தடுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் நீங்கள் உணவுகள் எடுத்துக்கொள்வீங்க. அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற்றப்படும். அந்த கழிவுகள் வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய அந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போ வயதாகும் போது சில சமயம் பசி அதிகமாக இருக்கும், சில சமயங்களில் பசியை எடுக்காது. ஏன் அப்படின்னா உணவின் மீதான திருப்தி நமக்கு குறைஞ்சிரும். அதனால் எப்போதுமே நம்ம சாப்பிட்டாலுமே அது ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்க வேண்டியது முக்கியமாக பார்த்துக்கணும். மிக குறைவாக உணவு எடுத்துக்கொண்டாலேயே வயிறு நிரம்பிய உணர்வை பெற்று விடுகிறீங்க அப்படின்னா அந்த குறைந்த உணவு எடுத்துக்கொள்ளும் போதே அதில் சத்தான ஊட்டச்சத்துக்கள் இருந்தக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன உணவுகள் அப்படின்றத பார்த்து எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கிவிடும். குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சமச்சீர் உணவாக அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதியவர்களுக்கு ருசியான உணவுகளை கொடுப்பதை காட்டிலும் கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே அது எல்லா வகை ஊட்டச்சத்துக்களுமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சமச்சீர் உணவாக கொடுக்கிறது சிறந்தது. சாப்பிடக்கூடிய அளவுகளில் பாதி அளவு காய்கறிகளும் பழங்களும் இருக்கும்படி பார்த்து கொண்டோம் அப்படின்னா அது இன்னும் ஆரோக்கியம். மீதம் இருக்கக்கூடியவை முழு தானியங்கள், புரதங்கள் இதெல்லாமே அடங்கியிருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். கொழுப்பு உணவுகளான டிரான்ஸ் மற்றும் சேச்சுரேட்டட் கொழுப்புகளையும் சர்க்கரை மற்றும் உப்பினுடைய அளவையும்
பெரியவர்கள் அதாவது வயதானவர்கள் வந்து குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அது அவங்களுடைய எலும்புகளை வந்து வெகுவாக பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவது ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்வது அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரே சமயத்தில் வயிறு முட்டை உணவு சாப்பிடுவது ஜீரணத்தை தடை செய்து உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் அந்த மெட்டபாலிசத்தை வந்து குறைக்கும். ஸோ இந்த பிரச்சனை வந்து இளம் வயதினருக்கு கூட இருக்கும். அப்போ வயதானவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா வயதானவர்களுக்கு உணவை பிரித்து நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது நல்லது. உதாரணத்துக்கு 4 வேளையாக இப்போ அவங்க உணவு எடுத்துக்கொள்ளும் போதோ அந்த உணவை வந்து 6 வேளையாக பிரித்து கொடுக்கலாம். அதில் ஒவ்வொரு முறையும் புரதங்கள், ஒரு தடவை விட்டமின்கள், ஒரு தடவை மினரல்ஸ்கள் இந்த மாதிரி வந்து நிறைந்திருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சப்ளிமெண்ட்ஸ் வந்து முதியவர்கள் எடுத்துக்கொள்ளும்போது மருத்துவ பரிந்துரை இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வயதாகும் போது முதியவர்களால் எல்லா ஊட்டச்சத்துக்களையுமே வெறும் உணவுகளால் மட்டுமே நிறைவு செய்ய முடியாது. அதனால தான் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அதுக்கான தேவையான சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்வது நல்லது. ஸோ அது அவங்க வந்து அந்த வயதானவர்களுடைய உடலில் வந்து எந்த அளவுக்கு வந்து பிபி ப்ராப்ளம் இருக்குது, சுகர் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க எடுத்துக்கலாமா இல்லையான்றது வந்து பரிசோதனை செய்து கொண்டு ஒவ்வொரு நபர்களுக்குமே அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து மாறுபடும். அது வந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டதுக்கப்புறம் மருத்துவ அறிவுரையின்படி தான் எடுத்துக்கொள்ளணும். நாமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த உணவுகளை நம்ம ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளாக அங்கே எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா முக்கியமாக இதில் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கடுமையான உணவு பழக்க கட்டுப்பாடு மேற்கொள்ளும் போது தான் ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று வயதானவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வந்து முதல்ல ஏற்படாது. இப்போ 60 வயதை வந்து தாண்டும் போது உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை குறிப்பாக விட்டமின்களை வந்து உறிஞ்சிக் கொள்வதற்கு வயிறு சில அமில வாயுக்களை வந்து உற்பத்தி செய்யும். குறிப்பாக விட்டமின் B12 சரியாக உறிஞ்சப்பட வேண்டும். அது வந்து எலும்புகளினுடைய அடர்த்தியை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வயதாகும் போது இயல்பாகவே சுவை மொட்டுக்களினுடைய தன்மை வந்து குறைந்து சர்க்கரை, உப்பு போன்றவற்றினுடைய சுவையை அதிகமாக உணர முடியாமல் நம்மளால் போயிடும். இதனால் வழக்கத்தை விட அதிகமாக அதை சாப்பிட தோணும். ஸோ அந்த சுவையை உணரணும் அப்படின்றதுக்காகவே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இதனால் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சும் தடைப்படும். ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா நோய் ஏற்படுவதற்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சோர்ந்து இருப்பாங்க, மயக்கம் ஏற்படக்கூடிய உணர்வு இருக்கும், தலைவலி, வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு மாதிரி சென்சேஷன் வந்து இருக்கும். இன்னும் குறிப்பாக வந்து உடல் பலவீனமாக இருக்கும். உடல் வந்து சுறுசுறுப்பாக ஒரு வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்காது. கவனமின்மை வந்து எந்த வேலையிலுமே இருக்காது. ஸோ இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உணவு முறையில் தான் நம்ம மாற்றங்கள் வந்து செய்ய வேண்டியது அவசியம். இப்போ வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நம்ம நீக்கணும். பெரும்பாலும் வயதானவர்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையில் வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும். கால்சியம், விட்டமின் B12, விட்டமின் D இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களுடைய பற்றாக்குறை வந்து மிக அதிக அளவில் உண்டாகும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இதில் இன்னும் குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்ட குறிப்பாக வந்து பெண்கள் அவங்க வந்து சாப்பிட வேண்டிய உணவுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில உணவுகள் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பு வகைகள், ஸோ இந்த மாதிரி வந்து நட்ஸ் வகைகள் வந்து தொடர்ந்து தினந்தோறும் அவங்க எடுத்துக்கொள்ளலாம். தாவர புரதம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நிறைவுறாத கொழுப்புகளை கொடுத்து உங்களுக்கு பொட்டாசியம், நார்சத்தெல்லாம் கொடுக்கறதுல ஊட்டச்சத்துக்களை வழங்கி கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் உங்களை பாதுகாத்துக்கும். அதே போல் எடையுமே உங்களுக்கு வந்து பாதிக்காது, கொலஸ்ட்ரால் பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது. பெரி பழங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பெரி பழங்களை வந்து குறிப்பாக சொல்லும்போது ப்ளூபெரி, ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி போன்ற பழங்கள் வந்து சர்க்கரை இல்லாமல் சுவையாக வந்து இருக்கும். எனவே இந்த மாதிரியான பழங்கள் வந்து இயற்கை சர்க்கரை இருக்கிறதால இது உங்களுக்கு அதிகப்படியான ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தாது. ஸோ இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ பெண்கள் வந்து குறிப்பாக இந்த ப்ளூபெரி, ராஸ்பெரி பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு 60 வயசுலையுமே அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. தயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ அவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஆண்களுமாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 50-60 வயதுக்கு மேலே அவங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்க வேண்டிய உணவுகள் வந்து காஃபி மற்றும் தேநீர் பானங்கள் வந்து அவங்க எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அதிக பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு எடுக்கக்கூடாத உணவுகள் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதனால நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பித்து 60 வயதுக்கு அப்புறமும் அந்த 50 வயதுக்கு அப்புறமும் கூட உங்களுடைய உடல் வந்து எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான லெவலில் உங்களுடைய எலும்புகளும் நரம்புகளும் தசைகளும் வலுப்பெற்று ஆரோக்கியமாக இருப்பீங்க. உடலுக்கு வலு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.